எபேசியர் பட்டணத்திற்கு அவர் எழுதுகிறதான ஒரு வார்த்தை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியான் சொல்கிறது, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். நம்ம எதில் பலப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான்னா, உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்பட்டு இருந்தால் தான் நம்மளால் வெளியரங்கமான காரியங்களை நம்மளால் செய்கிறவர்களாக இருக்க முடியும். எப்படி ஒரு செல்ஃபோனில் மற்ற காரியங்களை சார்ஜ் இருந்தால் மட்டும் பயன்படுத்த முடியுமோ, அதே போல் ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்குள்ள உள்ளான மனுஷன் பலப்பட்டு இருந்தால் மாத்திரம்தான் அவன் தேவனுடைய காரியங்களை செய்ய அவனால் முன்வர முடியும். வேதத்தில் அப்போஸ்தல நாட்களில் நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்படும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது 3000 அப்போஸ்தலர் பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணுவார், 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. எல்லோரும் தேவ சபையில் ஒன்று கூடப்படும் போது அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்களாம், அவர்கள் உள்ளான மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் பலப்படும் போது அந்த ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்களாம். நம்ம உள்ளான மனுஷன் பலப்படும் போது நம்ம எப்படி இருப்போமா, ஜெபத்திலும் அப்பம் பிக்குதலிலும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில்